இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஒரே மாதிரி வர மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரதுனால மீனிங்கே மாறுது. அவன் ஏமாத்திட்டான், அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க, அவன் கூட ஏமாத்திட்டான்டா, அவன் கூட ஏமாத்திட்டான். அதற்கடுத்து அவனும் ஏமாத்திட்டான். இந்த அவன் கூட ஏமாத்திட்டான்னு சொல்லும் பொழுது யாருமே நம்மளை ஏமாத்தலை. நம்ம யார் ரொம்ப அதிகமாக நம்பினமோ, யார் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோமோ அந்த பர்சன் கூட ஏமாத்திட்டான். மற்றவங்க செய்யலை, அவன் செஞ்சான். அடுத்து பாருங்க, அவனும் ஏமாத்திட்டான் நம்ம சொல்லும் பொழுது எல்லாருமே ஏமாத்தினாங்க, அவனும் ஏமாத்தினான். எல்லாருமே அந்த ஆக்ஷனை செஞ்சாங்க, அவனும் செய்கிறான். புரியுதுங்களா? ரைட், பாருங்களேன். அவன் ஏமாத்திட்டான், ரொம்ப சிம்பிள். ஹீ cheated me. ஓகே, ஹீ cheated me. அவன் கூட ஏமாத்திட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இங்கே பாருங்க, இந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஈவன் அப்படிங்கிற வார்த்தை போட்டால் வேலை முடிஞ்சுது. ஈவன் ஹீ cheated me, ஈவன் ஹீ cheated me. அவனும் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்கிறீங்கன்னா அந்த அவனும் அப்படின்னு வந்தால் இங்கே ஆல்சோ அப்படிங்கிற வார்த்தையை போடுங்க. ஹீ ஆல்சோ cheated me, ஹீ ஆல்சோ cheated me. புரியுதுங்களா? ஹீ ஆல்சோ cheated me, அவனும் என்னை ஏமாத்தினான். ஓகே, அடுத்து பாருங்க, அவ என்ன வந்து பார்த்தா. புரியுதுங்களா? அவ என்ன வந்து பார்த்தா அப்படின்னா ஷீ விசிட்டட் மீன்னு சொன்னாலே போதும். அவ என்ன வந்து பார்த்தா, அவ கூட என்ன வந்து பார்த்தாடா. நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லிக்கிறீங்க, நீங்களாம் யாருமே வரல, ஆனால் அவ கூட வந்து பார்த்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஈவன் ஷீ விசிட்டட் மீ, ஈவன் ஷீ விசிட்டட் மீ பட் யூ டிட் விசிட் மீ. அவ கூட என்ன வந்து பார்த்தா, ஆனால் நீ வந்து என்னை பார்க்கல. நீ வந்து என்னை பார்த்த, அவளும் என்னை வந்து பார்த்தா. ஷீ ஆல்சோ விசிட்டட் மீ. நீ என்னை வந்து பார்த்த, அவளும் என்னை வந்து பார்த்தா. ஷீ ஆல்சோ விசிட்டட் மீ. இந்த ஈவன் ஆல்சோ அப்படிங்கிற வார்த்தையை கரெக்டாக பிளேஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு மீனிங்கையும் நீங்கள் கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, அவங்களும் எங்களுக்கு உதவுனாங்க. எப்படி? அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இதை எப்படி சொல்லலான்ட்டு இங்கிலீஷில் காமெண்ட்டில் போட்டுருங்க.